அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அர்-ரஹீக்குல் மக்தூம் என்ற பாடத்தொடரில் 2வது வகுப்பில் இன்று இருக்கிறோம். சென்ற பாடத்தில் இந்த கிதாப் எப்படியாப்பட்ட அந்தஸ்தை பெற்றிருக்கிறது, உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற போட்டியில் இந்த கிதாப் எப்படி முதலிடத்தை பிடித்தது என்ற சகல விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம். இன்றைய பதிவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்று எந்த பகுதிக்கு சொல்லப்படும், இதே போல அது தற்பொழுது எத்தனை நாடை குறிக்கின்றது, இதே போன்ற அரபியர்கள் எத்தனை பிரிவினர்கள் என்ற அந்த விடயத்தை தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் என்பது இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீஹ்ல குறிப்பிடுறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த முக்கியமான 5 மாநிலங்கள் ஆகும். முதலாவது ஹிஜாஸ், இரண்டாவது திஹாமா, மூன்றாவது அரூத், நான்காவது யமன், ஐந்தாவது நஜித். இந்த 5 பெரும் மாநிலங்களை கொண்டது தான் ஜஸீரத்துல் அரப். இந்த ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் தற்காலத்திலே 7 நாடுகளாக பிரிந்திருக்கின்றன. அந்த 7 நாடுகள் என்னவென்று பார்த்தால், சவுதி அரேபியா, யமன், கட்டார், குவைத், ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய 7 நாடுகள் தான் அந்த காலத்திலே இருந்த ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஷாம் என்று சொன்னால் இந்த காலத்தில் ஜோர்தான், லெபனான், சிரியா, பலஸ்தீனை குறிக்குமோ, இதே போல தான் நபி அவர்களுடைய காலத்திலே பெரும் பகுதியாக இருந்த இந்த ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம் இன்று 7 சிறிய சிறிய நாடுகளாக பிரிந்துவிட்டன. அருமையானவர்களே, அரப் என்ற வார்த்தைக்கு என்ன கருத்து என்று சொன்னால், அஸ்ஸஹரா, பாலைவனம், இதே போல புட்கள் முளைக்காத சமதரை பூமிக்கு சொல்லப்படும். இந்த பகுதியில் தான் தற்பொழுது சவுதி அரேபியா இருக்கிறது. இந்த அரேபிய தீபகற்பத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அரேபிய தீபகற்பத்துக்கு மேற்கு பக்கமாக செங்கடல், ரெட் சி, பஹ்ருல் அஹ்மர் என்று கூறுவார்கள். இந்த செங்கடலில் தான் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்பட்டான். இந்த செங்கடலும் சைனா தீபகற்பமும் இருக்கிறது. இதே போல கிழக்கு பகுதியில் அரேபிய வளைகுடாவும் ஈராக்குடைய சில பகுதிகளும் இருக்கின்றன. இதனால தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நஜிதை பற்றி குறிப்பிடும் பொழுது, அங்கே குழப்பங்கள் உண்டாகும், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று சொன்னார்கள். அந்த நஜித் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், இந்த சவுதியுடைய, அதாவது ஹிஜாஸ், மக்கா மதீனாவுடைய கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த நஜித் எது என்பதை பற்றி என்னுடைய அடுத்த சேனலில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த ஜஸீரத்துல் அரபுடைய தெற்கு பக்கமாக அரபு கடல் இருக்கிறது. இது இந்தியாவுடைய பெருங்கடல் வரை தொடர்ந்து நீண்டு செல்கிறது. இதே போல அந்த அரேபிய தீபகற்பத்துடைய வடக்கு பக்கமாக சிரியா, இதே போல ஈராக்குடைய சில ஊர்களும் இருக்கின்றன. அருமையானவர்களே, இந்த அரேபிய தீபகற்பத்துடைய பரப்பளவு எவ்வளவு என்று பார்த்தால், 10 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய பிரமாண்டமான நிலப்பகுதி. இந்த அரேபிய தீபகற்பம் இருக்கிறதே, இது புவியியல் ரீதியாகவும் இயற்கை அமைப்பாலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏனென்று சொன்னால், இதனுடைய எல்லைகள் இருக்கிறதே, நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனங்களால் சூழப்பட்டிருக்கின்றன. இந்த ஜஸீரத்துல் அரபுடைய போர்டர், எல்லை பகுதி எடுத்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பாலைவனமாகத்தான் இருக்குது. இதனால இந்த ஜஸீரத்துல் அரபுடைய புவியியல் அமைப்பால தான் அதிகமான வல்லரசு நாடுகள் இந்த ஜஸீரத்துல் அரபை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போனது. முக்கியமாக அந்த காலத்தில் வாழ்ந்த பேரரசுகள் எதுன்னு பார்த்தால் ரோம் பாரசீகம். இந்த ரோம் பாரசீக படைகளால் கூட அரேபிய தீபகற்பத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வர முடியாமல் போனது. அதற்குரிய காரணம் இந்த அரேபிய தீபகற்பத்துடைய எல்லை பகுதிகளுடைய இயற்கை புவியியல் அமைப்பு தான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கொடை தான். அருமையானவர்களே, இந்த அரேபிய தீபகற்பத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அரேபிய தீபகற்பத்தை சூழ இருக்கக்கூடிய கண்டங்கள் எது என்று பார்த்தால், இதனுடைய வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்தோடையும், வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்தோடையும், கிழக்கு பகுதி மத்திய ஆசியா, இதே போல தெற்கு பகுதி ஆசியா, இதே போல தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்திருக்கிறது. இதே போல ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரேபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. இந்த கண்டத்திலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் அரேபிய தீபகற்பத்துடைய துறைமுகங்கள்ல தங்கி செல்கின்றன. இதனால இந்த
காலத்தில் அதிகமான வருவாய்களை இந்த அரேபிய தீபகற்பத்துக்கு உட்பட்ட இந்த 7 நாடுகளும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரபியர்களை இப்பொழுது எடுத்து பார்த்தால் இந்த அரபியர்கள் எத்தனை வகை என்றால் 3 வகை வருவார்கள். முதலாவது அல் பாயிதா, அல் ஆரிபா, அல் முஸ்தஅரிபா என்று 3 வகையாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிப்பார்கள். இந்த அல் அரபுல் பாயிதா என்று சொன்னால் இவர்கள் தான் பண்டைய காலத்து அரபிகள் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஆத், சமூத், தசும், ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹதூர், வபார், அபீர், ஜாசிம், ஹதரமௌத் போன்ற வம்சத்தினூடாக வந்தவர்கள். ஆத் கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே பலம் பொருந்தியவர்கள் அவர்கள் தான். குர்ஆனிலே இவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், ஊர்களிலே இவர்களை போன்றவர்கள் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு நபியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். ஆகவே இவர்கள் பண்டைய காலத்து அரபிகள் என்று சொல்லப்படும். இதே போல இந்த கூட்டம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு தோன்றிய இன்னொரு கூட்டம் தான் சமூத் கூட்டத்தினர். இவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஜாபு ஸஹ்ர பில்வாத், மலைகளை தங்களுடைய விரல்களால் குடையக்கூடிய சக்தி கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இவர்களுக்கு நபியாக ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். ஆகவே இவர்களும் பண்டைய காலத்து அரபிகள். ஆக மேல சொன்ன இந்த கூட்டத்தினர் எல்லாம் பண்டைய காலத்து அரபியர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வம்சாவளியினர் தற்பொழுதும் இருக்கிறார்களா என்று பார்த்தால் இவர்கள் காலப்போக்கிலே அழிந்ததின் காரணமாக இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இது முதல் வகை. இரண்டாவது அல் அரபுல் ஆரிபா என்று கூறுவார்கள். இவர்கள் யார்? யஷ்ஜு பின் யாரூப் இப்னு கஹ்தான் என்பவருடைய சந்ததியினர் ஆவார்கள். இவர்களுக்கு தான் கஹ்தான் அரபிகள் என்று சொல்லப்படும். இதே போல மூன்றாவது அல் அரபுல் முஸ்தஅரிபா என்று யாருக்கு சொல்லப்படும் என்று பார்த்தால் இவர்கள் தான் அப்னா இஸ்மாயில், அதாவது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள். இவர்களுக்கு தான் அத்னானிய வம்ச அரபிகள் என்று சொல்லப்படும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்தஅரிபா என்ற கோத்திரத்தாருடைய வம்சாவளியிலிருந்து வந்தார்கள். எடுத்து பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் பின் நதுர் பின் கினானா பின் ஹுசைபா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நிசார் பின் மஅத் பின் அத்னான். இந்த அத்னானுடைய பரம்பரையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த முஸ்தஅரிபா வகை அரபியர்களுக்கு அத்னானிய வம்ச அரபிகள் என்று சொல்லப்படும். இவர்கள் அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை இவர்களுடைய பரம்பரை செல்கிறது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை 83 பேரை கொண்ட அந்த பரம்பரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களுடைய பிறப்புடைய சமயம் அந்த 83 பேருடைய வரலாறை நான் தெளிவாக குறிப்பிடுகிறேன். ஆகவே இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். ஆக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக விளங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.